சார் விஜய் இருக்கார்ல, அவர் இப்ப திராவிட கட்சியில் எதிர்க்கிறார். ஆனா எம்ஜிஆர் அண்ணா வச்சுதான் ஒரு சுற்றுப்பயணத்திலே காட்டி வச்சிருக்காரு. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பேரறிஞர் அண்ணா அவர்கள் தூய்மையான ஆட்சியை கொண்டு வந்தார்கள். ஒன்று. இரண்டாவது, மக்கள் நல திட்டங்களை ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி திட்டங்களை முதலாக இந்தியாவுக்கே வழிகாட்டியாக பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள் மக்களுக்கு சேருவதற்காக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சத்துணவு திட்டத்திலிருந்து, தண்ணீர் திட்டத்திலிருந்து, நம்முடைய பஞ்சாயத்து வளர்ச்சியிலிருந்து, கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சியிலிருந்து, ஏன் மக்களுக்கு காலனி கொடுக்கின்ற வகையில், ஏன்னா 70% மக்கள் கிராமத்திலே பணியாற்றுகிறவர்கள், காலனி இல்லை. ஆகவே அதை கூட அவர்கள் சுற்றுப்பயணத்திலே பார்த்து, ஒரு முறை சுற்றுப்பயணத்தில் அவரோடு நான் இருக்கும்போது ஒரு 100 பேர் ஓடி வருகிறார் வயல்காட்டிலிருந்து. அப்போது எல்லாரையும் வந்த விவசாயிகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முகத்தை பார்க்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் கண்ணும் அவர்களுடைய காலை பார்த்தது. இப்படி செருப்பில்லாமல் வேலை செய்கிறீர்களே இந்த வெயிலிலே என்று முடிவெடுத்து மறுநாளே இலவச காலனி திட்டம் அறிவித்தார்கள். ஆகவே அண்ணா வழியிலே புரட்சித் தலைவர் அண்ணாவும் தூய்மையான ஆட்சியை கொண்டு வந்தார்கள், புரட்சித் தலைவர் தூய்மையான மக்கள் நல ஆட்சியை கொண்டு வந்தார்கள். ஆகவே தான் விஜய் அதில் கையில் எடுக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.